பிப்ரவரி 14ஆம் தேதி இன்னைக்கு உலக காதலர் தினம். காதலர் தினத்துக்கு நான் ஆதரவு தெரிவிப்பவன். உலகத்தில் அனைவரும் காதலை பகிர்ந்து கொள்ளலாம். பாலின்பம் கொள்ளுதல் பொது இடத்தில் கொள்ளலாமா கூடாதா அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியலை. ஆனால் சிற்றின்ப வகை பாலின்பத்தை பொது இடத்தில் கொள்வது குற்றமாக இந்தியாவில் இருக்கிறது. அது அத்துமீறுதல், ட்ரெஸ் பாஸ் அப்படின்னு சொல்லி கூட சொல்லலாம். அல்லது செக்ஷுவல் ட்ரெஸ் பாஸ், பாலியல் அத்துமீறுதல் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் விருப்பம் இல்லாமல் ஒரு பெண்ணோ ஆணோ இருவருக்கு விருப்பம் இல்லாமல் 2 பேருமே மாற்றி மாற்றி அத்துமீறினா அது குற்றம். இந்த மாதிரி காதலர் தினத்தில் பல அத்துமீறல்கள் நடக்கும், விருப்பம் இல்லாமல் கூட. ஆனால் விரும்பி அது பண்ணுறவங்களுக்கு அது அவங்களுடைய இஷ்டம். அதை காதலிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பல சாதி கட்சிகள், இந்து அப்படின்ற ஒரு வர்ணா சிரமத்தில் வந்த சாதி கட்சிகள் தடை செய்கின்றன. அந்த காதலர்களை கொடுமைப்படுத்துகிறார்கள். அவை கடுமையாக கண்டிக்கத்தக்கது, படுமோசமான அயோக்கியத்தனமானது, அது முட்டாள்தனம். இதையெல்லாம் தெரிவித்து அனைவருக்கும் காதலர் தின வாழ்த்துக்களை இந்த வெள்ளிக்கிழமை தெரிவித்துக் கொண்டு, பிப்ரவரி 14 நோபல் பரிசு பெற்ற ஸ்காட்லாந்து விஞ்ஞானி CTR வில்சன் அவருடைய பிறந்த தினம் என்று. நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானி CTR வில்சன், வானிலையாளர் சார்லஸ் தாம்சன் ரீஸ் வில்சன். நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானி வானிலையாளர் சார்லஸ் தாம்சன் ரீஸ் வில்சன் பிறந்த தினம் என்று வெள்ளிக்கிழமை. ஸ்காட்லாந்தில் பிறந்தார் 1869. இவருக்கு 4 வயதாக இருந்தபொழுது தந்தை இறந்தார். குடும்பம் மான்செஸ்டருக்கு இடம்பெயர்ந்தது. அப்பாவின் முதல் மனைவியின் மகன் வில்லியம் பிரபல தொழிலதிபராக இருந்தார். இவரது கல்விக்கு பேருதவியாக இருந்தார். பள்ளியில் படிக்கும்போது இயற்கை அறிவியலில் இவருக்கு நாட்டம் ஏற்பட்டது. சிறு சிறு உயிரினங்களின் மாதிரிகளை சேகரித்து மைக்ரோஸ்கோப் மூலம் ஆராய்ச்சி செய்வார். மருத்துவராக வர வேண்டும் என்பது